விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். எபிரேயர் 11:7. தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்பும் காரியங்களை குறித்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது பல சந்தேக குரல்களும் நமக்குள் எழுகின்றன. அந்த சந்தேக குரல்கள் பெரும்பாலும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலமாகவே வருகின்றன. ஆனாலும் தேவனுடைய திட்டத்தை நாம் முழு இருதயத்தோடும் பின்பற்றுவதற்கு நாம் தேவனுக்கு செவி கொடுத்து அந்த சந்தேக குரல்களை நிராகரிக்க கவனமாக இருக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தரிசனத்தை குறித்தும் உம்முடைய வார்த்தை சத்தியமுள்ளவைகள் என்றும் அறிந்து சந்தேகப்படாமல் அதை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.